எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் நல்லா இருக்கோம். எப்பொழுதுமே வீடியோல வந்து அம்மா தான் வர்றாங்க, நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் குரல் நடுக்கமா இருக்கும். அதனால அவங்க வீடியோலலாம் பேச மாட்டேங்கிறாங்க. "இல்ல கொஞ்சம் பேசுங்களேம்மா" அப்படின்னு சொன்னா, "இல்லம்மா எனக்கு தொண்டைலாம் சரியில்ல. நீயே பேசிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நான் பேசிட்டுருக்கேன். எப்பொழுதுமே சாயந்தரத்தில மாடு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே வெளியில உட்காந்து காத்தாட தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருப்போம். கேஸ் தட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதில சமைச்சு பழகுனனால ஃபுல்லா வந்து இதில வந்து மதிய சாப்பாடு, காலையில, நைட்டு அப்படின்ட்டு இங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் குளிச்சிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து வெளியில பாத்ரூம் கதவ தாப்பால் போட்டுட்டா. தாப்பால் போட்டது இல்லாம ரூமுக்குள்ள வந்து ரூம் கதவையும் சாத்திக்கிட்டா. நான் வந்து ரொம்ப நேரமா கதவ தட்டிட்டே இருந்தேன். அவ வந்து சிரிக்கிறாள் ஒழிய கதவ அவளுக்கு தொறக்க தெரியல. அந்த ரூம் கதவ வெளியில தொறந்துட்டு போக தெரியல. அப்ப ரொம்ப நேரமா தட்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வீட்லேருந்து ஆள் வந்து தொறந்தாங்க. இதே மாரி குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு வீட்ல ஆள் இருந்தனால பாப்பாவுக்கும் ஒண்ணும் ஆகல. ரொம்ப நேரமா பாத்ரூம் இருந்தனால எனக்கும் ஒண்ணும் ஆகல. இதே வீட்ல ஆள் இல்ல அப்டின்னா, ஏதாவது ஆயிருக்குமோங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. அதனால குழந்தைங்க வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. அப்படியே வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. நைட்டு சமைச்சு முடிச்சுட்டு, அப்படியே அங்கனே இட்லி ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நல்ல விவசாயம் சார்ந்த வீடியோ பார்க்கணும், உங்க வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.